Hi, this is A. Rajalakshmi. And இன்னைக்கு நம்ம GSTல சார்ஜ் ஆஃப் GST லெசன் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நேத்து என்ன ப்ரிவைஸ் பண்ணியிருந்தோங்கிறத வில் ரிவைஸ் இட் ஒன்ஸ். ஸோ வி ஸ்டடிட் வாட் இஸ் சப்ளை அண்டர் ஜிஎஸ்டி. ஸோ சப்ளை அண்டர் ஜிஎஸ்டி நம்ம என்னென்ன செக்ஷன் நம்பர்ஸ் பார்த்தோம்? வி ஸ்டடிட் செக்ஷன் நம்பர் 7 அண்ட் செக்ஷன் நம்பர் 8. ஸோ செக்ஷன் நம்பர் 7ல நம்ம என்ன பார்த்தோம்? வாட் இஸ் சப்ளை. ஸோ 7.1, 7.1a and 7.2 இந்த மூணு செக்ஷன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். 7.1 talks about what is supply under GST. So இதுல we saw a list of 4 activities which are deemed to be supply under GST. எதெல்லாம் supply அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்கோம். Next one is section number 7.1a. 7.1a talks about whether it is supply of goods or supply of services. And 7.2ல what are all not termed as supplyங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். So we studied these 3 sections in the previous class. And now we are going to study about charge of GST. So charge of GST நம்ம என்ன படிக்க போறோம்? GST சப்ளையா இல்லையாங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ யார் GST கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண போறாங்க? ஸோ கவர்மெண்ட்டுக்கு GST பே பண்றதுக்கு there are 2 mechanisms. The first one is called as forward charge mechanism and இன்னொன்னுக்கு பேரு reverse charge mechanism. ஸோ யூஸ்வலா GST பே பண்ணா ஒரு சப்ளையர் இருப்பாங்க. சப்ளையர் என்ன பண்ணுவாங்க? They are selling goods or services to the recipient. Who pays GST? The recipient is liable to give GST to the government. But in the GST, recipient கிட்ட இருந்து வாங்கி who is going to give to the government? It is the responsibility of the supplier to pay the GST to the government. So யாரோட responsibility is to pay GST to the government? It is the supplier's responsibility to pay GST to the government. இதுக்கு பேரு forward charge mechanism. For example, if Mr. A sells electrical goods to Mr. B, அந்த goodsக்கு if 18% GST is applicable na, B has to pay 18% GST to Mr. A. And A ஓட responsibility என்ன? அந்த GST he has to pay to the government. So this is called as forward charge mechanism. There is one more mechanism, அதை நம்ம reverse charge mechanism னு சொல்லுவோம். Usually யாரு liable to pay GST? Supplier is liable to pay GST. But under reverse charge mechanism, Mr. A Bக்கு ஒரு பொருளை வித்தாரு அப்படி இல்லைன்னா சர்வீசஸ் கொடுக்குறாரு அப்படின்னா the recipient is liable to pay GST to the government. ஸோ எந்தெந்த கேஸ்லலாம் recipient liable to pay GST to government-ஆ இருக்காங்களோ அதை நம்ம reverse charge mechanismனு சொல்லுவோம். So there are 2 methods to pay GST to the government. One is forward charge mechanism and the other one is reverse charge mechanism. ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஷனில் சார்ஜ் ஆஃப் ஜிஎஸ்டியில் ஃபர்ஸ்ட் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கு, என்னென்ன செக்ஷன் நம்பர்ஸ் இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு வில் இன் டீடைல் எக்ஸ்பிரஸ் ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷன். ஸோ செக்ஷனில் 5 சப்செக்ஷன்ஸ் படிக்க போகிறோம். 9, 1, 2, 3, 4 and 5. 9.1 is normal levy under GST. ஸோ நார்மல் லெவி அண்டர் ஜிஎஸ்டியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சிஜிஎஸ்டி ஷால் பி லெவிட். ஸோ இப்போ நம்ம படிக்க போகிறது செக்ஷன் 9 ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்டுங்கிறதுனால வில் டிஸ்கஸ் இட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட். If it in terms of other acts ana IGST and the corresponding states oda and name adula replace agum. So nama CGST act oda section number 9 padikkiradanaala we say normal levy. CGST shall be levied on intra-state supply of goods, services or both. CGST எப்பவுமே என்ன ஸ்டேட் சப்ளைஸ்க்கு நம்ம லெவி பண்றோம்? intra-state suppliesக்கு தான் லெவி பண்ணுவோம். ஸோ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் we know the concept. இன்ட்ரா ஸ்டேட்னா ஒரு ஸ்டேட்டுக்குள்ள நம்ம சப்ளை பண்றோம்னு அர்த்தம். ஸோ ஒரே ஸ்டேட்டுக்குள்ள சப்ளை பண்ணா நம்ம சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி ஆர் யூடிஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவோம். ஸோ சிஜிஎஸ்டி இஸ் லிவியபிள் ஆன் ஆல் இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் எக்ஸப்ட் ஆல்கோஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது என்ன? ஆல்கோஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷனுக்கு GST இஸ் நாட் அப்ளிகபிள். ஆல்கோஹாலிக் லிக்கர் ஒன்லி when it is for human consumption, not for any other purposes. So next one, on value as per section number 15. So GST-யை எதுல சார்ஜ் பண்ணுவாங்க? ஒரு வேல்யூல. அந்த வேல்யூவை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? செக்ஷன் நம்பர் 50 வேல்யூ ஆஃப் சப்ளைல நம்ம படிப்போம். ஸோ செக்ஷன் நம்பர் 15 படி we are going to find out what is the value of supply. ஸோ வேல்யூ ஆஃப் சப்ளைன்னு என்ன கண்டுபிடிச்சிட்டு இன்டூ கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ண ரேட்ல நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா that is the amount of GST that is to be paid to the government. ஸோ அந்த அமௌண்ட்டை taxable person has to pay to the government என்ன மேனர்ல? prescribed மேனர்ல. prescribed மேனர்னு எதை சொல்றாங்க? நம்ம ஃபர்தரா படிக்க போற செக்ஷன்ஸ்ல if forward charge is applicable, யார் ஜிஎஸ்டியை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும்? the supplier of goods and services ஜிஎஸ்டியை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளிகபிளா இருந்தா the recipient has to pay to the government. ஒரு சில இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமா நம்ம சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணோம்னா அந்த இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் ஜிஎஸ்டியை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ஸோ செக்ஷன் நம்பர் 9.1ல வாட் வி ஸ்டடி? CGST shall be levied on the intra-state supply of goods,
services or both, except alcoholic liquor for human consumption, on the value as prescribed at the rate as prescribed, collected in the prescribed manner and to be paid by the taxable person. Next one is section 9.2. So 9.1 la normal levy na என்னன்னு பார்த்தோம். 9.2 la CGST on petroleum products will be notified at a later date. இப்போ வரைக்கும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. when central government notifies it, அன்னையில இருந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கு ஜிஎஸ்டி will be applicable. This is section number 9.2. என்னென்ன ப்ராடக்ட்ஸுக்கு? high speed petrol, petroleum crude, motor spirit, aviation turbine fuel and natural gas. இந்த 5 ப்ராடக்ட்ஸுக்கும் GST will be leviable from the date mentioned by the government. So this is section number 2. So நம்ம இப்போ section number 9.1 and 9.2 படிச்சிருக்கோம். Next we'll study about section 9.3 which is RCM on notified services. So RCM on notified services ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூஸ்வலா GST will be payable by யாருன்னு பார்த்தோம், by the taxable person under forward charge mechanism. But ஒரு சில கேசஸ்ல கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா, who has to pay GST to the government? The person who is receiving the services has to pay GST to the government. அதை நம்ம ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்னு சொல்லுவோம். ஸோ யாரெல்லாம் ஆர்சிஎம்ல கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணுங்கிறத செக்ஷன் 9.3ல பார்க்க போகிறோம், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் 9.4ல நம்ம என்ன பார்க்க போகிறோம், அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் குட்ஸ் ஆர் சர்வீசஸை ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு கொடுக்குறாங்கன்னா, ஃபார் சர்டன் நோட்டிஃபைட் சர்வீசஸாக இருந்தாங்கன்னா, அந்த கேசஸில் registered person who receives supplies from the unregistered person has to pay GST to the government. So இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் நம்பர் 9.4. unregistered person கிட்ட இருந்து registered person வாங்கினாங்கன்னா registered person has to pay GST to the government. செக்ஷன் 9.5ல என்ன பார்க்க போறோம், notified services provided by e-commerce operator. The e-commerce operator has to pay GST to the government. இது நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். So now we are going to discuss in detail section number 9.3 which is RCM supplies and section 9.5 which is notified e-commerce operator supplies. So section 9.3ல என்னென்னலாம் கவர் ஆயிருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். The first one we are going to talk about. இப்போ நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம் ஆக்சுவலா, we are talking about section 9.3. 9.3 talks about reverse charge mechanism. So first one is GTA. GTA னா என்ன? Goods Transport Agency. So goods transport பண்ற ஏஜென்சி சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா recipient is liable to pay GST to the government. So யாருக்கு யார் சர்வீஸ் கொடுத்தா RCM applicableங்கிறத பார்க்க போறோம். So when service is provided by a goods transport agency, யாருக்கெல்லாம் கொடுத்தா RCM will be applicableனு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. So if they are providing the services to a factory registered under Factories Act, society registered under Societies Act, and then cooperative society registered under Cooperative Act, any person registered under CGST, IGST, UTGST Act, that is GST la register ஆன person, any body corporate, any partnership firm whether registered or not including AOP or any casual taxable person. இவங்க எல்லாரையும் என்னன்னு மென்ஷன் பண்றாங்க, specified recipients னு மென்ஷன் பண்றாங்க. ஸோ ஒரு GTA இந்த specified recipientsக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா, who is liable to pay GST to the government? Specified recipients have to pay GST to the government. So நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, GTA has two options. They are the option to pay GST under forward charge mechanism or reverse charge mechanism. Forward charge mechanism la they can charge 12%, reverse charge la they will charge 5%. So forward charge mechanism la GTA automatic GST collect பண்ணி government-க்கு pay பண்ணிடுவாங்க. Reverse charge mechanism la the person who is availing the services of goods transport agency தான் என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு GST பே பண்ணணும். யாருக்கெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும், ஃபேக்டரி, சொசைட்டி ரெஜிஸ்டர்ட் அண்டர் சொசைட்டிஸ் ஆக்ட், கோஆபரேட்டிவ் சொசைட்டி, எனி ரெஜிஸ்டர்ட் பர்சன், அ பாடி கார்பரேட், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இன்க்ளூடிங் இஃப் தே ஆர் ரெஜிஸ்டர்ட் ஆர் நாட் அண்டர் எனி லா. பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கலைன்னா தே ஹேவ் டு டேக் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பே ஜிஎஸ்டி டு தி கவர்மெண்ட் அண்டர் RCM. அண்ட் அதுக்கப்புறமா கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன். ஸோ GTA ஸ்பெசிஃபைட் ரெசிபியன்ஸுக்கு சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா who is liable to pay GST to the government? The specified recipient has to pay GST to the government. எப்போ GTA 5% RCM ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, GTA 12% forward charge ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா there is no reverse charge liability. So this is point number 1. So நம்ம section 9.3ல first point படிச்சிருக்கோம், which is GTA on which tax யார் பே பண்ணணும், recipient கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். எந்த recipient? Specified recipient who are mentioned in the list. And இதில் exemption கொடுத்துருக்காங்க. GTA services if they are provided to a government local authority or governmental agency இருந்தாங்கன்னா RCM will not be applicable. Next one பாருங்க,
ஒரு அட்வொகேட் சர்வீஸ், சீனியர் அட்வொகேட் ஆர் ஃபர்ம் ஆஃப் அட்வொகேட் சர்வீசஸ் எடுக்கிறாங்க. யார் எடுக்கிறாங்க? எனி பிஸ்னஸ் என்டிட்டி. ஸோ ஒரு பிஸ்னஸ் என்டிட்டி அட்வொகேட், சீனியர் அட்வொகேட் ஆர் ஆர்பிட்ரியல் ட்ரிபியூனல் நெக்ஸ்ட் நம்ம படிப்போம். அந்த சர்வீசஸ் எடுத்தாலுமே என்ன கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயரில் அந்த பிஸ்னஸ் என்டிட்டியோட டேர்ன் ஓவர் ரெஜிஸ்ட்ரேஷன் லிமிட்டை விட ஜாஸ்தியாக இருக்கா இல்லையாங்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணணும். நல்லா கவனிங்க. ஒரு பிஸ்னஸ் என்டிட்டி ஒரு லாயர்கிட்டயோ லீகல் சீனியர் லாயர்கிட்டயோ போய் அட்வைஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, போன வருஷம் அந்த பிஸ்னஸ் என்டிட்டியோட டேர்ன் ஓவர் ரெஜிஸ்ட்ரேஷன் லிமிட்டை விட ஜாஸ்தி இருக்கா இல்லையான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. அவங்க ரெஜிஸ்டர்டா இல்லையான்னு நம்மளை செக் பண்ண சொல்லலை. ஸோ இஃப் இன் த ப்ரீவியஸ் இயர் தேர் டேர்ன் ஓவர் எக்ஸீட்ஸ் த ரெஜிஸ்ட்ரேஷன் லிமிட் அப்படின்னா, த பர்சன் ஆர் த பிஸ்னஸ் என்டிட்டி who takes GST from the legal services have to pay GST under RCM. So business entity போன வருஷம் registration limit-ஓட ஜாஸ்தி turnover வச்சிருந்தாங்கன்னா, இந்த வருஷம் அவங்க legal services எடுத்தாங்கன்னா, they have to pay GST to the government under reverse charge mechanism. And the same is applicable for arbitral tribunal. Arbitral tribunal யாருக்கு services கொடுக்கணும்? பிஸ்னஸ் என்டிட்டிக்கு சர்வீஸ் கொடுக்குறாங்க. அவங்களோட ப்ரிசீடிங் இயரோட turnover greater than registration limit-ஆ இருந்துச்சுன்னா, the registered business entity has to pay GST to the government. Next one, sponsorship services, which is very, very, very important. So sponsorship services na enna? ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. கிரிக்கெட் மேட்ச்சுக்கு ஒரு பெப்சியோ ஒரு கோகோ ஏதோ ஒரு கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்ட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஹூ இஸ் த சர்வீஸ் ப்ரொவைடர் ஹியர்? கிரிக்கெட் மேட்ச் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க தான் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ் யார் ப்ரொவைட் பண்ணுறா? த பர்சன் ஹூ இஸ் ஆர்கனைசிங் த கிரிக்கெட் மேட்ச் இஸ் ப்ரொவைடிங் ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ். யார் இஸ் ரிசீவ் பண்ணுற ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸை? Pepsi or Coke, they are receiving the sponsorship services here. So இதில் நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, sponsorship services should be provided by any person to a body corporate or a partnership firm. So யாருக்கு sponsorship services provide பண்ணணும்? So if sponsorship services is provided by any person to a body corporate or a partnership firm, அந்த கேஸில் மட்டும்தான் என்ன applicable? RCM will be applicable. It can be any person. ஆர்கனைஸ் பண்ணுறவங்க யாராக வேணாலும் இருக்கலாம். பட் விளம்பரம் கொடுக்க சொல்லி சொல்கிறவங்க யாராக இருக்கணும்? பாடி கார்பரேட்டாக இருக்கணும், ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மாக இருக்கணும். அவங்க அட்வர்டைஸ் பண்ண சொல்லி சொன்னாங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு யார்கிட்ட இருந்து டேக்ஸ் வாங்குறது ஈஸி? ரெஜிஸ்டர்ட் பாடி கார்பரேட் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் கிட்ட இருந்து டேக்ஸ் வாங்குறது ஈஸிங்கிறதுனால அந்த ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸில் த ரெசிபியன்ட் ஹேஸ் டு பே ஜிஎஸ்டி டு தி கவர்மெண்ட். Next one, if central government, state government, union territory, local authority is providing services to a business entity, the business entity is liable to pay GST to the government. So இதில் நம்ம நிறைய டேர்ம்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ரல் அண்ட் லாயர் சர்வீசஸில் we see business entity. நெக்ஸ்ட் ஒன் பாடி கார்பரேட் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஃபார் அ ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ். ஸோ யாருக்கு கொடுக்குறாங்கிறது ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் சர்வீசஸ் கிவன் டு அ பிஸ்னஸ் என்டிட்டி ஹேஸ் டு பே ஜிஎஸ்டி டு தி கவர்மெண்ட். பட் அதுக்கு 4 எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 கேசஸில் ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம் வில் பி அப்ளிகபிள். என்னென்ன கேசஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which is renting of immovable property and services by Department of Post, aircraft vessel and also transportation of goods and passenger. So இந்த 4க்கு no RCM. இதை தவிர கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் என்டிட்டிக்கு சர்வீசஸ் கொடுத்தாங்கன்னா, பிஸ்னஸ் என்டிட்டிக்கு சர்வீசஸ் கொடுத்தாங்கன்னா ஜிஎஸ்டி வில் அப்ளிகபிள் அண்டர் RCM. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, சர்வீசஸ் ப்ரொவைடட் பை த வே ஆஃப் ரெண்டிங் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி டு அ ரெஜிஸ்டர்ட் பர்சன். ஸோ கவர்மெண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு ரெண்ட்டுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, so here it is registered person, any registered person. Then who has to pay GST to the government? Registered person has to pay GST to the government under RCM. மேலே உள்ளதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இதில் it is a business entity. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றியே பேசலை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, here we are renting of immovable property which is given to a registered person by the government. Okay, so ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், if any person gives residential dwelling to a registered person na, registered person GST வாங்கணும். Any person is Mr. X. So Mr. X என்ன பண்றாரு? அவரோட ரெசிடென்ஷியல் ஹவுஸை மிஸ்டர் ஒய்க்கு கொடுக்குறாரு. ஸோ மிஸ்டர் ஒய் இஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் ஜிஎஸ்டி. அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும்? இப்போ நான் மிஸ்டர் ஒய்யா இருக்கிறேன், நான் ரெஜிஸ்டர்ட் அண்டர் ஜிஎஸ்டியாக இருக்கிறேன். ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸை நான் மிஸ்டர் எக்ஸ் கிட்ட இருந்து ரெண்ட்டுக்கு எடுக்கிறேன். ஸோ ரெசிடென்ஷியல் ஹவுஸ்னா என்ன? வீடு, தங்குற வீடு நான் என்ன பர்பஸ்க்காக எடுக்கிறேங்கிறத பார்க்கணும். இஃப் நான் என்னோட ஓன் யூஸ்க்காக நான் வாடகைக்கு இருக்கிறதுக்காக எடுத்தேன் அப்படின்னா ஜிஎஸ்டியில் எதுவுமே கிடையாது. ஜிஎஸ்டி இஸ் நாட் அப்ளிகபிள், எக்ஸம்டெட்ல போயிடும். அப்படி இல்லைன்னா
நான் என்னோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் தங்குறதுக்காக அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்திருக்கேன், தட் இஸ் பிஎன்எலோட எக்ஸ்பென்சஸில் நான் அதை காட்ட போகிறேன் அப்படின்னா தென் ஜிஎஸ்டி ஹேஸ் டு பி பேட் அண்டர் ஆர்சிஎம் பை த ரெஜிஸ்டர்ட் பர்சன். ஸோ ஒன்றுமே இல்லை, எனி பர்சன் கிட்ட இருந்து ரெஜிஸ்டர்ட் பர்சன் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை ரெண்ட்டுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னா தென் ஜிஎஸ்டி ஹேஸ் டு பி பேட் அண்டர் ஆர்சிஎம் ப்ரொவைடட் நான் அந்த பிஸ்னஸ் நான் எதுக்காக அந்த ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணணும், என்னோட பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணேன்னா இட் இஸ் அப்ளிகபிள். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட், எனி பர்சன் எனி ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஒரு ரெசிடென்ஷியல் டுவெல்லிங்கை ரெண்ட்டுக்கு எடுத்திருக்காங்கன்னா ஜிஎஸ்டி வில் பி பேபிள் அண்டர் ஆர்சிஎம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிரெக்டர் சர்வீசஸ். ஸோ டிரெக்டர் சர்வீசஸில் நம்ம என்ன பார்க்கணும், கம்பெனிக்கு டைரக்டர் சர்வீசஸ் கொடுக்குறாரு. ஸோ கம்பெனிக்கு டைரக்டர் சர்வீசஸ் கொடுத்தாருன்னா கம்பெனி தான் என்ன பண்ணணும், டைரக்டருக்கு கொடுக்குற ஜிஎஸ்டியில் ஆர்சிஎம் பே பண்ணணும். ஓகே, so who is liable to pay GST under RCM? It is not the director. Here யார் supplier? So RCM பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக கன்சிடர் பண்ண வேண்டியது who is the supplier, who is the recipient. யூஸ்வலாக ஃபார்வர்ட் சார்ஜில் யார் ஜிஎஸ்டி பே பண்ணுவாங்க, சப்ளையர் ஜிஎஸ்டி பே பண்ணுவாங்க. ரிவர்ஸ் சார்ஜில் யார் ஜிஎஸ்டி பே பண்ணுவாங்க, ரெசிபியன்ட் ஜிஎஸ்டி பே பண்ணுவாங்க. இந்த கேஸில் டைரக்டர் கம்பெனிக்கு சர்வீசஸ் கொடுக்குறாங்க. who is the supplier of services? Director is the supplier of services. யாரை ரிசீவ் பண்ணுறாங்க, கம்பெனி இஸ் ரிசீவிங், he is the recipient. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, the recipient company has to pay GST to the government. ஸோ டைரக்டர் 1 lakh வாங்குறாங்க அப்படின்னா அந்த 1 lakhக்கு 18% GST 18,000 யார் பே பண்ணணும், கம்பெனி has to pay to the government. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இன்சூரன்ஸ் ஏஜென்ட். யாருக்கு சர்வீஸ் கொடுத்தா, எனி பர்சன் கேரிங் ஆன் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ். இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா the company has to pay GST to the government. நெக்ஸ்ட் ஒன் ரெக்கவரி ஏஜென்ட். யாருக்கு சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா, ரெக்கவரி ஏஜென்ட்னா பணத்தை ரெக்கவர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ பேங்கிங் கம்பெனி, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் நான் பேங்கிங் கம்பெனி, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிக்கு சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா ஜிஎஸ்டி ஹேஸ் டு பி பெய்ட் பை ஹூம், பை த ரெசிபியன்ட் ஹூ இஸ் த பேங்கிங் கம்பெனி, நாட் தி ரெக்கவரி ஏஜென்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, மியூசிக் கம்போசர், ஃபோட்டோகிராஃபர் மியூசிக் கம்பெனிக்கு கொடுத்தாங்கன்னா they are the supplier of services. Recipient யாரு, music company. The music company has to pay GST under RCM. Next one பாருங்க, author, publisher. யாரு supplier of services, author. ஏன்னா author தானே புக் எழுதி கொடுக்குறாரு. யாரு recipient, publisher is the recipient. So இந்த கேஸ்ல the recipient has to pay GST to the government. பட் இதுல ஒரே ஒரு exemption இருக்கு. The author can choose to pay GST under forward charge mechanism. And அந்த ஆப்ஷனை அவர் சூஸ் பண்ணணும் ஃபார் 1 year. தட் இஸ் இஃப் ஹி சூசஸ் டு பே அண்டர் ஃபார்வர்ட் சார்ஜ் 1 yearக்கு ஹி மஸ்ட் பே ஜிஎஸ்டி டு தி கவர்மெண்ட் அண்டர் ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம். நெக்ஸ்ட் ஒன் மெம்பர்ஸ் ஆஃப் ஓவர்சீயிங் கமிட்டி. ஆர்பிஐக்கு சர்வீசஸ் கொடுத்தாங்கன்னா ஆர்பிஐ ஹேஸ் டு பே ஜிஎஸ்டி டு தி கவர்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இண்டிவிஜுவல் டைரக்ட் செல்லிங் ஏஜென்ட் அதர் தேன் அ பாடி கார்பரேட் ஆர் எல்எல்பி. ஸோ இதில் இண்டிவிஜுவல்ங்கிற வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைரக்ட் செல்லிங் ஏஜென்ட் பேங்கிங்க்கும் என்பிஎஃப்சிக்கும் சர்வீசஸ் கொடுத்தாங்கன்னா இதில் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இஸ் நாட் இன்க்ளூடட். ரெக்கவரி ஏஜென்ட் பார்க்கும்போது வி இன்க்ளூடட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், பட் இதில் அது இன்க்ளூடட் கிடையாது. இண்டிவிஜுவல் டைரக்ட் செல்லிங் ஏஜென்ட் இஃப் இஸ் கிவிங் சர்வீசஸ் டு அ பேங்கிங் கம்பெனி ஆர் என்பிஎஃப்சி, GST has to be paid under RCM by whom? The recipient, who is nothing but the banking company. Next one, business facilitator to a banking company. So இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, facilitator is always free, he is never paying GST to the government. So facilitator பேங்கிங் கம்பெனிக்கு சர்வீஸ் கொடுத்தா யார் GST பே பண்ணணும், பேங்கிங் கம்பெனி has to pay GST to the government. Then agent of business correspondent to a business correspondent has to pay GST to the government. So இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? So business facilitator is always free. So இவர் எந்த கேஸ்லையுமே GST பே பண்ண மாட்டாரு. But business correspondent will always pay GST. Business correspondent, when he is getting supplies from his agent, he has to pay GST under RCM. Okay. So agent of a business correspondent to a business correspondent, who has to pay GST? The business correspondent has to pay GST to the government. Next one, security services. So security services பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், it is very simple. Any person other than body corporate should provide the services. So supplier யாரா இருக்கணும், எனி பர்சன் அதர் தென் பாடி கார்பரேட். யாருக்கு சர்வீஸ் கொடுக்கணும், டு அ ரெஜிஸ்டர்ட் பர்சன். ஸோ இதில் செக்யூரிட்டி சர்வீசஸ்னு நம்ம எதை மென்ஷன் பண்ணுறோம், செக்யூரிட்டி பர்சனல் வச்சு வி ஆர் கிவிங் செக்யூரிட்டி சர்வீசஸ்னோ அந்த சர்வீசஸை மென்ஷன் பண்ணுறாங்க. எனி பர்சன் அதர் தென் பாடி கார்பரேட் டு அ ரெஜிஸ்டர்ட் பர்சன். ஸோ இதில் நம்ம மோஸ்ட்லி கன்ஃபியூஸ் ஆகிறது எந்தெந்த இடத்துல ரெஜிஸ்டர்ட் பர்சன் யூஸ் பண்ணுறோம், எந்தெந்த இடத்துல பாடி கார்பரேட் யூஸ் பண்ணுறோங்கிறதுல தான். ஸோ இஃப் யூ ரைட் டவுன் வெரி ஷார்ட் ஆன் வாட் இஸ் வாட் அப்படின்னா வி கேன் ஹேவ் அ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நம்ம ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ் பார்த்தோம், எனி பர்சன் டு அ பாடி கார்பரேட் ஆர் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னு பார்த்தோம். செக்யூரிட்டி சர்வீசஸ், எனி பர்சன் அதர் தேன் அ பாடி கார்பரேட் டு அ ரெஜிஸ்டர்ட் பர்சன்.
ரெண்டிங் ஆஃப் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ரெண்டிங் ஆஃப் மோட்டர் வெஹிக்கிள் ஒரு ப்ரொவிஷன் பார்ப்போம். அதில் எனி பர்சன் அதர் தேன் பாடி கார்பரேட் டு அ பாடி கார்பரேட். ஸோ இதை மட்டும் புக்கில் லைட்டாக நோட் பண்ணிட்டு if you revise it again and again நமக்கு கன்ஃபியூஷன் வராது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் we have renting of motor vehicle. Renting of motor vehicle யார் பண்ணணும்? எனி பர்சன் அதர் தேன் அ பாடி கார்பரேட். யாருக்கு கொடுக்கணும்? பாடி கார்பரேட்டுக்கு. ரெண்டிங் ஆஃப் மோட்டர் வெஹிக்கிள் யார் பண்ணலாம்? ஒரு நார்மல் பர்சன் வாடகைக்கு வண்டி கொடுக்குறாரு. யாருக்கு கொடுக்குறாரு? பாடி கார்பரேட். ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் மாதிரி பெரிய கம்பெனிஸ்க்கு ரெண்டிங் ஆஃப் மோட்டர் வெஹிக்கிள் பண்ணுறாங்க. எதுக்கு? அவங்க ஸ்டாஃபை கூட்டிகிட்டு வர்றதுக்கு. அப்போ அந்த கேஸில் ஜிஎஸ்டி யார் பே பண்ணணும்? The body corporate has to pay GST to the government. புரியுதா உங்களுக்கு? So renting of motor vehicle, any person other than body corporate to a body corporate who is liable to pay GST to the government, the body corporate has to pay GST to the government. Here we talk about lending of securities. Securities na shares, bonds, debentures, இதெல்லாம் securities னு சொல்லுவோம். So renting of securities la lender is the person who deposits securities, borrower is the person who borrows securities, on which also RCM is applicable. The borrower has to pay GST to the government. So we talked about section 9(3) RCMல எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல யாரு எப்போ GST பே பண்ணணுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். So quickly we'll revise through what are all the services we saw in section number 9(3). So first என்ன பார்த்தோம்? GTA services, advocate and firm of advocate services. Then we talked about arbitral tribunal. Then it is sponsorship services. அதுக்கப்புறம் central government, state government providing services. Next we talked about director services given to the company. Next it is insurance agent giving services to insurance company, recovery agent giving services to bank or financial institution, music composer to music company, author to a publisher, individual members of overseeing committee to an RBI, individual DSA to bank or NBFC, agent of business correspondent to a business correspondent. Then it is security services. Security services la enna paathom? Any person other than body corporate to a registered person. And it is renting of motor vehicle, any person other than body corporate to a body corporate. Cost of fuel should be included. And it is also securities lending services. So இது எல்லாமே section number 9(3) ல நம்ம இது வரைக்கும் பார்த்த services. Next we'll discuss about section number 9(5). So section 9(5) ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, the first thing we have to notice, ஒரு சில specified servicesல tax has to be paid by the e-commerce operator. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரலாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ யூஸ்வலாக இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர்னா யார்? யூ ஹேவ் சம்மன் லைக் அமேசான். ஸோ அமேசானில் என்ன பண்ணுறாங்க? யூ ஹேவ் சப்ளையர்ஸ். Suppliers will sell their products and list their products in the e-commerce operators website. அதில் இருந்து என்ன பண்ணுவாங்க? கஸ்டமர் அதை பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டரை பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்? The order will be given to the customer. What will happen? கஸ்டமர் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டருக்கு பே பண்ணுவாங்க. இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்? யூஸ்வலாக நார்மல் சினாரியோஸில் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் அவங்களோட கமிஷனை டிடெக்ட் பண்ணிட்டு மீதி அமௌண்ட்டை சப்ளையருக்கு பே பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் வில் டிடெக்ட் கமிஷன் அண்ட் ஆல்சோ அடிஷ்னலாக இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் யூஸ்வலாக TCS GST படி டிடெக்ட் பண்ணணும். வீல் ஸ்டடி இட் அண்டர் செக்ஷன் நம்பர் 52 லேட்டர். ஸோ நம்ம லேட்டராக படிக்கும்போது வீல் ஸ்டடி வாட் இஸ் TCS, ஹவு இட் ஷுட் பி டிடெக்டட். அதாவது இந்த சர்வீசஸ் நடக்கிறதுக்காக இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் ஹேஸ் டு டிடெக்ட் TCS. பட் ஒரு 4 ஸ்பெசிஃபைடு சர்வீசஸில் government has notified 4 services which are supplied through e-commerce operator. அந்த 4 servicesல e-commerce operator TCS கலெக்ட் பண்ண கூடாது. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணணும்? மொத்த GST அமௌண்ட்டையும் அவங்க தான் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ஸோ இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் யூஸ்வலாக TCS டேக்ஸ் கலெக்டர் அட் சோர்ஸ் கலெக்ட் பண்ணணும். அது போக உள்ள மீதி அமௌண்ட்டை தான் கஸ்டமர் கிட்ட இருந்து சப்ளையருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். பட் ஒரு 4 நோட்டிஃபைட் சர்வீசஸில் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் ஹேஸ் டு பே என்டையர் GST அமௌண்ட் டு தி கவர்மெண்ட். என்னென்ன சர்வீசஸ்ன்னு பார்த்தோம்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர் சர்வீசஸ், அக்காமடேஷன் சர்வீசஸ், ஹவுஸ் கீப்பிங் அண்ட் ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ். ஸோ என்னெல்லாம் பார்த்தோம்? THAR, it is transportation, housekeeping, accommodation and restaurant services. So transportation of passenger services na நம்ம Uber, Ola லாம் பார்க்குறோம்ல. So transportation of passenger services which are provided through e-commerce operator. அப்போ Uber, Ola என்ன பண்ணணும்? அவங்க மொத்த GST அமௌண்ட்டையும் அவங்க தான் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். அக்காமடேஷன் சர்வீசஸ் இன் ஹோட்டல், இன் கெஸ்ட் ஹவுசஸ், கிளப்ஸ், இந்த கேசஸ்லையும் who is liable to pay? இப்போ நம்ம வந்து மேக் மை ட்ரிப்பில் போய் நான் ஹோட்டல் ரூம்ஸ் புக் பண்ணுறோம் அப்படின்னா மேக் மை ட்ரிப் ஹேஸ் டு பே GST டு தி கவர்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹவுஸ் கீப்பிங். அர்பன் கிளப் மாதிரி வெப்சைட்ஸில் ஹவுஸ் கீப்பிங்க்கு நம்ம ஆர்டர் பண்ணுறோம்ல, கார்பெண்டரிங் சர்வீசஸ், பிளம்பிங் சர்வீசஸ். ஸோ அந்த சர்வீசஸ்லையும் who is liable to pay GST to the government? The e-commerce operator. It is not the supplier, not the recipient. ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பார்த்தோம்?
ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம்ல யார் ஜிஎஸ்டி பே பண்ணணும்? the supplier of services has to pay GST to the government. ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல யார் ஜிஎஸ்டி பே பண்ணணும்? the recipient has to pay GST to the government. பட் அண்டர் செக்ஷன் 9(5)ல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? it is not the supplier, not the recipient. 4 கேசஸ்ல the e-commerce operator has to pay GST to the government ன்னு சொல்லியிருக்காங்க. so hope it is very clear to you. தேர்ட் ஒன் என்ன பார்த்தோம்? இட் இஸ் ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ். ஃபோர்த் ஒன் நம்ம பார்க்குறது ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ். ஸோ இது நாலுலையும் சின்ன சின்ன எக்ஸம்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட அக்கோமடேஷன் அண்ட் ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸில் அந்த பர்சன் ரெஜிஸ்டர்டாக இருந்தா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன். இஃப் த ஹோட்டல் இஸ் ரெஜிஸ்டர்ட், then e-commerce operator need not pay under RCM, need not pay the GST to the government. அதே மாதிரி ஹவுஸ்கீப்பிங் சர்வீசஸ் எடுக்கிறேன், அந்த சப்ளையர் ரெஜிஸ்டர்டா இருந்தாரு அப்படின்னா சப்ளையர் ஜிஎஸ்டி டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிக்கலாம், இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் பார்க்கும்போது, ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் நீங்கள் சாப்பிட போகிற இடத்துல ஸ்பெசிஃபைடு ப்ரிமைசஸில் ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்பெசிஃபைடு ப்ரிமைசஸ்னால் என்ன சொல்லுவாங்க? பர் டே ரெண்ட் 7,500க்கு மேலே இருந்துச்சுன்னா, தட் இஸ் தாஜ் குரூப்ஸ் மாதிரி பெரிய ஹோட்டல்ஸில் நீங்கள் போய் சாப்பிட்றீங்க, ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, தென் அந்த மாதிரி சர்வீசஸ்க்கு the e-commerce operator need not pay GST to the government. இது exemptions to these sections. Okay. So இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம்? இந்த ப்ரொவிஷன்ஸில் the e-commerce operator need not collect TCS. So யூஸ்வலாக e-commerce operator என்ன கலெக்ட் பண்ணுவாங்க? TCS. பட் இந்த கேஸில் e-commerce operator need not collect TCS and e-commerce operator need not take separate registration. So நம்ம registration chapter வரும்போது, hope you remember what I explained in the class. So usually there are several registration. It is individual registration, e-commerce operator registration. So இதில் அவங்க தனியாக registration எடுக்க வேண்டாம், அவங்களோட registrationலே continue பண்ணால் போதும். So hope this section is very clear, and next we'll discuss about composition scheme and we'll continue.